விமானத்தில் ஏன் மவுத் வாஷ், வாசனை திரவியங்கள் எல்லாம் பயன்படுத்த அனுமதி இல்லை தெரியுமா? அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஆச்சரிய தகவல் கேட்டால் மிரண்டு போயிடுவீங்க. விமானிகள் வானில் பறக்கும் ஒரு விமானத்தை நம்பிக்கையுடன் இயக்கும் பொறுப்பானவர்கள். அவர்களின் ஒவ்வொரு செயலும் விமானத்தில் பயணிக்கும் நூற்றுக்கணக்கான பயணிகளின் உயிருடன் நேரடியாக இணைந்துள்ளது. இந்த நிலையில் ஒரு சிறிய தவறு கூட மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதற்காகவே விமானிகள் சில கண்டிப்பான கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவற்றில் முக்கியமான ஒன்று, வாசனை திரவியங்களை விமான புறப்பாட்டுக்கு முன் தவிர்க்க வேண்டும் என்பதே. இந்தியாவின் பொது விமான போக்குவரத்து இயக்குநரகம் நியமித்துள்ள விதிகளின்படி ஒவ்வொரு விமானியும் விமானம் புறப்படுவதற்கு முன் ஆல்கஹால் சோதனையில் கலந்து கொள்ள வேண்டும். இது விமானிகள் பறக்கும் நேரத்தில் முழு அறிவாற்றலுடனும் உணர்வுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. விமானி மது அருந்தியுள்ளாரா என்பதை உறுதி செய்ய அவர்களின் மூச்சு மூலமாகவே இந்த சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் இந்த சோதனையை மாற்றியடிக்கும் விதமாக சில பரிசுத்த சாதனங்கள் செயல்படக்கூடியவை. வாசனை திரவியங்கள், மவுத் வாஷ், கை சுத்திகரிப்பான்கள், கொலாஜன்கள் போன்றவற்றில் பல ஆல்கஹால் அடிப்படையிலானவை. இதில் இருக்கும் எத்தில் ஆல்கஹால் விமானியின் வாய் மூலம் வெளியேறும் காற்றில் கலந்து மூச்சு சோதனையில் பதிவாகும் அபாயம் உள்ளது. உண்மையில் மது அருந்தாத ஒருவன் கூட வாசனை திரவியங்களை பயன்படுத்தியதற்காக தவறாக பாசிட்டிவ் என தோன்றலாம். இது விமானியின் பணியில் தடை ஏற்படுத்தக்கூடியது. மூச்சு சோதனைகளில் பயன்படுத்தப்படும் கருவிகள் மிகவும் உணர்திறன் வாய்ந்தவை. 0.001% ஆல்கஹாலுக்கே செங்குத்தாக உள்ளது என காட்டும் அளவுக்கு நுணுக்கம் வாய்ந்தவை. இதனால் வாசனை திரவியத்தில் உள்ள ஆல்கஹால் வாயில் கலந்து விட்டாலே கூட அது நேர்மறை முடிவாக கருதப்படும். இதேதான் விமானிகள் வாசனை திரவியங்களை சோதனைக்கு முன் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த தவறான முடிவுகள் பயணிகளுக்கும் விமான நிறுவனத்திற்கும் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். விமானியின் ஆல்கஹால் சோதனை தவறான முடிவை காட்டுமானால் அவர் பறப்பதிலிருந்து நிறுத்தப்படுவார். அவருக்கு பதிலாக வேறு விமானம் தேட வேண்டிய நிலை வரும். இதனால் விமானம் புறப்படும் நேரம் தாமதமாகும். பயணிகள் ஒதுக்கிய திட்டங்கள் கலைந்து போகும். விமான நிறுவனத்திற்கு நிதி இழப்பு ஏற்படும் மற்றும் விமானி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடும். அவர் செய்யாத தவறுக்காகவே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். இதையெல்லாம் தவிர்க்கவே விமானிகள் மிகுந்த கவனத்துடன் செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்படும் வழிகாட்டுதலின் கீழ் விமான சோதனைக்கு நுழையும் முன் எந்த ஒரு ஆல்கஹால் அடிப்படையிலான தயாரிப்புகளையும் தவிர்க்க வேண்டும் என்று திட்டவட்டமாக அறிவுறுத்தப்படுகிறது. ஏற்கனவே தவறுதலாக பயன்படுத்தி இருந்தால் சுத்தமான காற்றில் நின்று 5 நிமிட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சோதனை செய்ய அனுமதிக்கப்படுகிறது. இது யாரையும் சந்தேகிக்கவோ குறை கூறவோ செயல்படவில்லை. விமானத்தில் பயணிக்கும் ஒவ்வொரு நபரின் பாதுகாப்பும் விமானியின் நிலைத்த மனநிலையும் தூண்டலற்ற செயலில் இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட இந்த கட்டுப்பாடுகள் உண்மையில் அவர்களின் பொறுப்புணர்வையும் பாதுகாப்பான அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கின்றன. சோதனை முடிந்ததும் விமானிகள் அவர்களுடைய தேவைப்படி வாசனை திரவியம் பயன்படுத்தலாம். இது பாதுகாப்பிற்கும் மருத்துவ தரப்பின் வழிகாட்டுதல்களுக்கும் இடையே நிலையாக ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்தும். இது ஒரு வழிகாட்டுதல் மட்டுமல்ல, விமானிகளின் ஒழுங்குமுறை வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே உள்ளது. இத்தகைய நடைமுறைகள் எங்களைப் போல பொதுமக்கள் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். விமானிகள் எவ்வளவு நுட்பமாகவும் கட்டுப்பாடுடன் செயல்படுகிறார்கள் என்பதை அறிந்தால் அவர்களுக்கான மரியாதை இருமடங்காகும். ஒரு சிறிய வாசனை திரவியம் கூட ஒருவரின் பணிக்காலத்தையே தடுக்கும் வகையில் செயல்பட முடியும் என்ற உண்மை அவர்களின் கடமையின் நெடுங்கடலையும் நம்முடைய பாதுகாப்பிற்கான அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.